ஒரு தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி வெளி தேசத்துக்கு போகிறேன், அதனால என்னுடைய பொறுப்புகளை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய கையிலே தாளந்து கொடுக்குறாரு. 5 தாளந்து, 3 தாளந்து, 1 தாளந்து அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ ஏற்கனவே தாளந்துகளை வாங்கினவர்கள் எல்லாரும் 5 தாளந்தை வாங்கினவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இன்னொரு 5 தாளந்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனை மெச்சி கொள்ளுகிறார். அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் உன்னை எதெல்லாம் அதிகரிப்பேன், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இப்போ 1 தாளந்து வாங்கினவன் ஆண்டவரிடத்துல வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த 1 தாளந்தையும் அவருடைய கையில கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு கையில 1 தாளந்தனை வாங்கினது உண்மைதான், ஆனா நான் ஏதாவது இதை செலவு பண்ணி கடைசியில் நீங்க வரும்போது இந்த தாளந்தை கொடுக்க முடியாதோன்னு நினைச்சு இந்த தாளந்தை நான் என்ன பண்ணிட்டேன், நான் புதைச்சு வச்சுட்டேன், அதனால இதா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, ஃபர்ஸ்ட் 5 தாளந்த 10 தாளந்தா மாத்தினவனுக்கு அவனுக்கு என்ன வரவேற்பு, அவனுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சாரு கேட்கல, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை, நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். உங்க கை என்ன கையா மாறணும்னா ஆசீர்வாதமான கையா மாறணும். இதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்க ஜெபிக்கணும். பாருங்க, சிலர் வந்து அவங்களுடைய கை ஆசீர்வாதமான கையாகவே இல்லை அப்படின்னா, தங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்சத்தை வந்து அவங்க வந்து அதை வளர்த்தணும், பெருகணும், அதுல முன்னேறணும், அதுல நல்ல முன்னுக்கு வரணும், இதுல முன்னுக்கு வந்திருக்கிறவங்க யார் இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்குள்ள வர்றதில்லை. அவ்வளவுதான். அப்படியே நான் நம்புறேன் அவங்களுக்கு நல்ல தாளந்துகள் இருக்குது, அவங்களுக்கு நல்ல